செல்லக்குட்டீஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நான் போட்ட வெற்றிலை தீபத்தையும் அதில் நான் என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேங்கிறதையும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிஜமாகவே இந்த வாரம் நான் வெற்றிலை தீபம் போடுவானாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு யூஸ்வலாக வர ப்ராப்ளம் தான் 3 டேஸு. ஸோ விளக்கு ஏற்றி தீபம் போடுறது எந்த 4 டேஸ் வந்து என்னால் போட முடியல. சரி, ஓகே, செவ்வாய்க்கிழமை போட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. ஆனால் மார்னிங் வந்து எனக்கு முடிஞ்சனால மதியானம் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி விளக்கெல்லாம் விளக்கிட்டு போட்டு வச்சு சாமி ரூமெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் என்ன ஒன்று, கையில் வெத்தலை இல்லை. என்னடா பண்ணுறது, எப்படி வெத்தலை இல்லாமல் எப்படி வெத்தலை தீபம் போடுறது அப்படின்னு நான் யோசிச்சுருந்த நிலையில தான் சரி, நைட்டு வந்து செவ்வாய் உரையில் வந்து 8 to 9 வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ வந்து ஈவினிங் வந்து போகலாம், கடைக்கு போகலான்னு பார்த்தா செம்ம மழை. மழையில் எப்படி போய் நம்ம வெத்தலை தீபம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து நான் ஆஃபீஸில் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணும்போது என் தம்பி வந்து சீக்கிரம் கிளம்பிட்டான். அவன் வந்து வாங்கிட்டு வருவான்னு சொன்னோடனே அவன் வந்து எனக்கு வெத்தலை வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஆனால் என்ன ஒன்று, என்னால் வந்து கரெக்ட் டைமுக்கு ஏற்ற முடியல. அது ஒரு குறையாக இருந்துச்சு. ஆனால் நான் செவ்வாய்க்கிழமை ஏற்ற வேண்டிய வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதுமா இருந்தது. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடு நான் இருந்தேன். ஆனால் எனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாரமும் கண்டினியூ பண்ணி நான் வெற்றிலை தீபம் போட்டுட்டேங்கிற சந்தோஷம் எனக்கு நிறையாவே இருந்துச்சு. இதில் என்ன ஒன்றுனா, நான் எப்போதுமே வெற்றிலை தீபம் போடும்போது என் பொண்ணு கூட இருக்க மாட்டாள். இன்றைக்கி என் பொண்ணு கூட இருந்தனால என் பொண்ணு, நான் வீடியோ எடுக்கிறேம்மா, நீ தீபம் விளக்கேற்றுமா, சாமி கும்பிடுமான்னு சொல்லிவிட்டு எனக்கு அவள் வந்து ஹெல்ப் பண்ணி வீடியோ எடுத்து கொடுத்தா. எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோ எடுத்து நான் ஸ்லோகம் சொல்லும் போது அவளும் என் கூட சேர்ந்து ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஆறுமுகம் அருளிடம் மனதிடமும் ஏறுமுகம்னு சொல்லிட்டு என் கூடவே சேர்ந்து அவள் சொல்லிகிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பூஜை பண்ணும்போது இதை எதுக்குமா செய்கிற, இதை எதுக்குமா செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருந்தா. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி நல்லபடியாக வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டுட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் போடுவானாங்கிற ஒரு விஷயத்தை நான் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு அது நடந்தது வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கண்டினியூ பண்ணி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு வாரம் தடங்கல் ஆகுதே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் நல்லபடியாக நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி நல்லபடியாக முருகருக்கு வந்து சாமி கும்பிட்டேன். ரொம்ப நன்றி கடவுளே. அதுக்கப்புறம் என் பொண்ணு என் கூட இருந்து கூட சப்போர்ட் பண்ணனால அவளுக்கு ஒரு தேங்க்யூ மை டியர் செல்லக்குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.